கர்த்தர் சொல்கிறார், நீ கேள், நான் உனக்கு தரேன். அந்த அம்மா கேட்டிருக்காங்க, ஆண்டவரை நோக்கி கேட்டிருக்காங்க, நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் அவங்க விசுவாசத்துக்கு பலப்படுத்துறதுக்கு அந்த காரியத்துக்கு பதில் தந்தார். எத்தனை நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அவர் தான் மகிமைக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்திற்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர். என் இயேசு ராஜா மட்டுமே. அவருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ ஜனமே, அடுத்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அவர் படுக்கிறாராம். அவர் படுக்கும்போது கூட என்ன சொல்கிறாரு, என்னுடைய நித்திரையில் கூட கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா I lay down and slept, I wakened again, Lord sustains. என்னை தாங்குகிறார். நம் ஒவ்வொருவரையும் தாங்குகிறவர் தேவன். யார் தாங்க முடியும் சொல்லுங்க? பெற்றவங்க கொஞ்ச நாள் தாங்குவாங்க, பிள்ளைகள் கொஞ்ச நாள் பெற்றவங்கள தாங்குவாங்க. ஆனால் நித்திய நித்திய காலமாக தாங்குகிறவர் ஒரே ஒரு யாருன்னா நம்ம அப்பா இயேசு தான். அவர் சொன்னார், நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பு வைப்பேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எத்தனை அற்புதமான தேவன் நம் தேவன். ஏசப்பாவை நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிற நம்ம மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. அதை அனுபவிக்கணும் தெய்வ ஜனமே. அவர் வார்த்தையை சொல்லி சொல்லி, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ஆண்டவரே என் சூழ்நிலைலாம் இப்படி இருக்குது, என்னை நீங்கள் நடத்துங்க அப்பா. நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் நான் தப்பு பண்ணிடுவேன், ஏசப்பா நீங்கள் எடுத்துருங்க, நீங்கள் எடுத்துருங்க ஏசப்பா. நீங்கள் சொல்லும் போது நிச்சயமாகவே ஏசப்பா செய்வார். நமக்காக தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த தேவன், நமக்காக எல்லாத்தையும் செய்த தேவன், இதை காட்டிலும் மேலான காரியத்தை நமக்கு செய்வார். இந்த பூமிக்குண்டான எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு கூட அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, கலங்காத, திகையாத, நான் உன் தேவன். அடுத்தது சொல்கிறார் பாருங்க, 7வது வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ஹல்லேலூயா. எழுந்தருளும் கர்த்தாவே. சில சமயத்தில் நமக்கு பதில் கொஞ்சம் டிலே ஆகும். உடனே நமக்குள்ள ஒரு ஆங்ஷியஸ் மூமெண்ட் ஆகிடும். வேண்டாம். அந்த நேரத்தில் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்திட்டு, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் சொல்லும் போது அவர் செய்வார். நமக்கு அவர் சொல்கிற, நீ கூப்பிடும் போதே நான் பக்கத்தில் இருப்பேன். ஆனால் தாவீது ராஜா என்ன செய்கிறாருன்னா, தனக்கு வர எல்லா பிரச்சனைகளிலையும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை தன் முன்பாக வைக்கிறார். இது நமக்கு ஒரு பாடம். இந்த பாடத்தின்படி நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போது, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, நான் உண்மை நோக்கி நான் கூப்பிடுறேன்ப்பா. எனக்கு உதவி எந்த மனுஷனும் செய்ய மாட்டான். ஏன்னா அவர் சொல்கிற வசனத்தை பார்த்தீங்கல்ல, 12,000 10,000s ஆஃப் பீப்புள் எனக்கு விரோதமாக எழும்பினாலோ நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். இன்னொரு படி இன்னும் அதிகமாக சொல்லனா, என் முற்பிதாக்களோடு இருந்த தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, ஈசாக்குக்கு வந்தது. அவர் கிணத்து தோண்டிட்டு வருவார், அங்கே வாக்குவாதம் வரும், அந்த கிணத்தை மூடணும். மறுபடியும் கஷ்டப்பட்டு கிணத்து தோண்டி நல்ல தண்ணீர் வரும், அங்கே இருக்கிற ஊர் ஜனங்கள் அவர் ஊரை விட்டு வெளியில் அனுப்புவாங்க. இப்படியே நடந்தது. போராட்டம் வந்தது. ஆனால் அவர் நேரமும் கர்த்தரோடு இணைந்திருந்தார். ஈசாக்கு தேவனோடு இணைந்திருந்த மனுஷன். கடைசியாக ரெஹோபோத்தில், இனி எனக்கும் இந்த மனுஷரோட வாக்குவாதம் கிடையாது, இதை நான் விசுவாசிக்கிறேன், நான் தண்ணீரை வர்றதுக்கு துறவியை தோண்ட போகிறேன், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தர. அதே போல்
கர்த்தர் அந்த இடத்துல ஜெயித்து தந்தார். யாக்கோபுக்கு போராட்டங்கள் வந்தது. எல்லா போராட்டத்திலையும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவரும் மாம்சீகமாக நிறைய காரியம் செஞ்சார். ஆனால் ஃபைனலாக கர்த்தர் என்ன அவருக்கு பேர் கொடுக்குறாரு? இஸ்ரேல்ன்ற பேர் கொடுக்குறாரு. நீ மனுஷனோடு தேவனோடு போராடி நீ ஜெயித்தாய். தாவீது ராஜாவும் அதே தான். அவர் வாழ்ந்த 70 வருஷமும் ஓடினாரு. இவனுக்கு பயந்து ஓடினார், சவுலுக்கு பயந்து ஓடினார், அப்சலோமுக்கு பயந்து ஓடினார், பிலிஸ்டியன்ஸுக்கு பயந்து ஓடினார், எல்லாம். ஆனால் ஒவ்வொரு கட்டத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நான் செய்யட்டுமா? கர்த்தர் சொல்லுவார், சரி மகனே நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு விஷயம் அது நடக்கும்போது ஒரு பாட்டு பாடுவார், அவரை துதிப்பார், தேவனை ஆராதிப்பார். அப்போ தான் சொல்வார், என் வாழ்க்கை பயணத்தில் சிங்கம் எனக்கு முன்பாக வந்தது, தாடை எலும்பை வச்சு கிழிச்சு ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சேன். யார் கொடுத்தா பெலன்? தேவனை ஆராதிக்கும் போது தனக்குள்ளே ஆவியானுடைய வல்லமை தனக்குள்ளே வந்தது. நம்மளும் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியான நம்ம கொடுக்குற பெலன், நம்ம கொடுக்குற மன தைரியம் நம்மளை கரெக்டாக நடத்துவார், நேர்த்தியான வழியில் நடத்துவார். அதுதான் பெரிய அற்புதம், நமக்கு கிடைக்கிற மிகுந்த சமாதானம். தாவீது ராஜா சொல்கிறார் பாருங்க, என் சத்தத்தை உயர்த்தி தேவனே 4ஆம் வசனம் வாசிங்க. 3 நாளும் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலருளினார். 3வது வசனம், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அதாவது பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னதாகவே அந்த பிரச்சனைக்கு வெற்றி ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு மகிமை தேவனுக்கு கொடுத்துருவார். இதுதான் சீக்ரெட் ஆஃப் கிங் டேவிட். நான் செஞ்சேன்னு கிடையாது, கர்த்தர் எனக்காக செய்தார், கர்த்தர் எனக்காக செய்தார். கணத்திற்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வல்லமைக்கும் பாத்திரர் என் தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தான் செய்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் ஆளுகிறவர் தேவன். கர்த்தர் செய்தார். இது மட்டும் அல்ல, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், என்னை கிட்ட வர்றது முடியாதபடி என்னை சூழ நீர் பாதுகாத்திருக்கிறீர். ஒரு சாட்சி சொல்லணும் உங்ககிட்ட. வாஷிங்டனில் பார்த்துருப்பீங்க, ஸ்னோ அவ்வளோ ஸ்னோவாக இருக்கும். ஒரு ஆச்சரியமான காரியம், ஒரு மகளுடைய வாழ்க்கையில் அவள் ஜோம் பண்ணிட்டு காரை வச்சுட்டு வந்தாளாம். ஆண்டவரே நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும், ஏன்னா அதனால ரெஸ்ட் ஆகுது எல்லாம் இருக்கே சொல்லிட்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் போயிட்டு காருக்கிட்ட போய் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற எல்லா கார் மேலேயும் முழுமையாக ஸ்னோ இருக்கான், ஆனால் இந்த காரில் மாத்திரம் ஸ்னோ இல்லைன்னு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன், கர்த்தாவே எங்களை மாத்திரம் நீர் பாதுகாக்கலை, மனுஷராகிய எங்களை மட்டும் பார்க்கல, பாதுகாக்கலை, பராமரிக்கலை, எங்களுக்குண்டான உடைமைகளை கூட எவ்வளோ அழகாக நீங்கள் காத்திருக்கீங்க ஆண்டவரே. கேளு, கர்த்தர் சொல்கிறார், நீ கேளு நான் உனக்கு தரேன். அந்த அம்மா கேட்டிருக்காங்க, ஆண்டவரை நோக்கி கேட்டிருக்காங்க, நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் அவங்க விசுவாசத்துக்கு பலப்படுத்துறதுக்கு அந்த காரியத்துக்கு பதில் தந்தார். எத்தனை நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அவர் தான் மகிமைக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்திற்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் என் இயேசு ராஜா மட்டுமே. அவருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ ஜனமே, அடுத்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அவர் படுக்கிறாராம். அவர் படுக்கும்போது கூட என்ன சொல்கிறாரு, என்னுடைய நித்திரையில் கூட கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஏன்னா I lay down and slept, I wakened again, Lord sustains. என்னை தாங்குகிறார். நம் ஒவ்வொருவரையும் தாங்குகிறவர் தேவன்.
யார் தாங்க முடியும் சொல்லுங்கள்? பெற்றவங்க கொஞ்ச நாள் தாங்குவாங்க, பிள்ளைகள் வந்து கொஞ்ச நாள் பெற்றவங்கள தாங்குவாங்க. ஆனால் நித்திய காலமாக தாங்குறவர் ஒரே ஒரு யாருன்னா நம்ம அப்பா இயேசு தான்.